மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள நாட்டுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சாந்தகுமார். 50 வயதாகும் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக தனது தோட்டத்தில் குடும்பத்தினருடன் இணைந்து ஆண்டுக்கு 1000 முதல் 2000 நாட்டுக்கோழிகளை குறைந்த செலவில் வளர்த்து லட்சங்களில் லாபம் ஈட்டி வருகிறார். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகளை அவரது அனுபவத்தின் வழியாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மிகுந்த பகுதி. மழையை நம்பி ஒரு போகம் நெல் விவசாயம் செய்து வந்த சாந்தகுமார் பின்னர் ஆழ்குழாய் கிணறு அமைத்து நெல் விவசாயத்தை தொடர்ந்தார். தரிசு நிலத்தை பயன்படுத்தி நாட்டுக்கோழி வளர்ப்பை 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். முதலில் நிழலுக்கு சிறிய கொட்டகை அமைத்தேன், ஆனால் அது போதுமானதாக இல்லை. பின்னர் தென்னங்கன்றுகளை நட்டு தோப்பாக உருவாக்கினேன். இதனால் கோழிகளுக்கு இயற்கையான நிழல் கிடைத்தது என்கிறார் சாந்தகுமார். சாந்தகுமார் தனது பண்ணையில் இயற்கையான முறையில் கோழிகளை வளர்க்கிறார். கோழிகளின் முட்டைகளை அவற்றிடமே அடைகாக்க வைத்து குஞ்சுகளை பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் அடைகாக்க வைத்து குஞ்சுகளை தனி கொட்டகையில் வைத்து தடுப்பூசி போட்டு பராமரிக்கிறார். குஞ்சுகள் 250 கிராம் எடையை எட்டிய பிறகு வெளியே விடுவோம். இதனால் நோய் தாக்குதலும் இறப்பு விகிதமும் குறைகிறது என்கிறார் அவர். தீவனத்திற்கு நெல்லை அவித்து அரைத்த புழுங்கல் தவிடு மற்றும் பழைய நெல்லை பயன்படுத்துகிறார். புதிய நெல்லில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கலாம் என்பதால் பழைய நெல்லைத்தான் பயன்படுத்துகிறோம். மற்ற நேரங்களில் கோழிகள் தோப்பில் உலவி இயற்கையாக இறை தேடிக் கொள்கின்றன என்று விளக்குகிறார். வெளி நாய்களின் தொல்லையை தவிர்க்க சாந்தகுமார் தனது பண்ணையில் சில நாய்களை வளர்க்கிறார். இவை வெளி நபர்கள் அல்லது நாய்களை விரட்டுவதோடு நோய்கள் பரவாமல் பாதுகாக்கின்றன. பெரிய அளவில் கொட்டகைகள் அமைக்காமல் இயற்கையான முறையில் வளர்ப்பதால் செலவு குறைகிறது. 1000 கோழிகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 1.5 லட்சம் செலவாகிறது. ஆனால் 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது என்கிறார் சாந்தகுமார். அவரது பண்ணையில் வளர்க்கப்படும் கோழிகள் திருவிழா, கல்யாணம், விருந்து போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனையாகின்றன. பெட்டைக்கோழி கிலோவுக்கு 500 ரூபாய்க்கும் சேவல் கிலோவுக்கு 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நாங்கள் கலப்பு ரகங்களை வளர்ப்பதில்லை, இயற்கையான நாட்டுக்கோழிகளை மட்டுமே வளர்க்கிறோம். இதனால் தரமும் விலையும் உயர்கிறது என்கிறார். சாந்தகுமாரும் அவரது குழந்தைகளும் இணைந்து இந்த பண்ணையை நிர்வகிக்கின்றனர். எங்களுக்கு வெளியாட்கள் தேவையில்லை, குடும்பமே உழைத்து இந்த வெற்றியை அடைந்தோம் என்று பெருமையுடன் கூறுகிறார். நாட்டுக்கோழி வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழிலாக உள்ளது. சாந்தகுமாரின் அனுபவம் இயற்கையை பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுத்தினால் விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். இப்போ எவ்வளோ காலமாக இப்போ அந்த கோழிகள் வளர்க்குறீங்க? எந்த ஊர்? உங்கள் பேர் என்ன? பேர் சாந்தகுமார், சொந்த ஊர் நாட்டுமங்கலம். ஒரு 20 வருஷமாக இந்த நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இயற்கை முறையில் வளர்க்குறேன். இயற்கை முறையெல்லாம் எப்படி? இயற்கைன்னா சுத்தமான தூய நாட்டுக்கோழி. கால் நடையிலேயே வளர்க்கணும். புல் கிளச்சி மேய்கிற மாதிரி இயற்கையில் வளர்க்குறது. இப்போ இதுக்கான தீவனங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி? தீவனம்லாம் நம்ம வந்து அரிசி, தவிடு, இது மாதிரி புண்ணாக்கு தவிடு தான் போட்டுக்கிறது. இப்போ இது இப்போ எவ்வளோ காலமாக இப்போ இருக்குது? 20 வருஷமாக இருக்குறீங்க. இப்போ எத்தனை கோழிகள் இப்போ இதில் இப்போதைக்கு எவ்வளோ கோழிகள் இருக்குது? இப்போ ஒரு 1000 கோழி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து முட்டைகள்லாம் எப்படி வந்து பொறிக்க வைக்கிறீங்க? அல்லது கோழியிலேருந்து பொறிக்க வைக்கிறீங்களா அல்லது இயந்திரங்கள் மூலமாக பொறிக்க வைக்கிறீங்களா? நம்ம இயற்கையாகவே பொறிக்க வைக்கிறது. அது ஒரு காலம் எதுவும் ஒதுக்கிருக்கீங்களா அல்லது எப்போதுமே ரெகுலராகவே அந்த முட்டை பொறிக்கிறது இதெல்லாம்? மார்கழி மாதம் ஆட வச்சு தை மாதம் தான் பொங்கிச்சு. இப்போ இந்த கோழியிலேருந்து எடுத்துக்கிறதா முட்டையெல்லாம்? இல்லை, அந்த கோழியில எடுத்துக்கிறோம். ஓ, இதுக்கு என்ன மாதிரியான இப்போ தீவனங்கள்? இப்போ தீவனம் இப்போ என்ன மாதிரியான தினசரி போடக்கூடிய தீவனம் என்ன மாதிரியான தீவனங்கள்? தீவனம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரிசி, தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் வெள்ளெண்ணெய் போடுவோம். அதுக்கு பிறகு மதியானத்துக்கு கொஞ்சம் நெல் போடுவோம். அப்புறம் மேய போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் அது மாதிரி நெல், தவிடு மாதிரி போட்டுக்கிறது. மேய்ச்சல்லாம் இப்போ இந்த உங்கள் நிலத்துல இப்போ புல்லு மேய்க்கும். கரையம் மாடு வச்சுருக்கோம். மாட்டு சாணங்கள் அதில் உள்ள கரையங்கள்லாம் மேய்க்கும். இப்போ இது வந்து இப்போ மேய்ச்சலுக்கு போகிற இதெல்லாம் வந்து வெளியில் போகிறதெல்லாம் வந்துடுதா? அதெல்லாம் வந்துருச்சா? இப்போ இங்கே வந்து நாய்கள் வந்து இப்போ சமீப காலமாக வந்து நாய்களுடைய தொல்லை அதிகமாக. நாயெல்லாம் இப்போ அதிகமாக
நாய்கள்லாம் இப்போ பாதுகாப்பு இப்போ நாய்கள் இப்போ வந்து வெளியிலேருந்து வர கோழி ஒரு நாய் ஒரு 5 நாய் இருக்குது, அதனால் இங்கே வர வாய்ப்பு இல்லை, வரை கொண்டு விட்டுரும். இப்போ குஞ்சு பண்ணி அடை வச்சு நீங்களே வந்து பொறிக்க வச்சுருக்கீங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டில் பராமரிப்பு பாதுகாப்புலாம் எப்படி? ஃபஸ்ட்டு பராமரிப்பு குஞ்சு எடுத்த பிறகு ஒரு 7 நாள் வந்து நம்ம வந்து எப்போ போட்டுருவோம். அப்புறம் ஒரு 21 நாள் லசோட்டா போடுறது. அப்புறம் 55 நாள் தடுப்பூசி போடுவோம். அப்புறம் ஒரு 250 கிராம் வந்த பிறகு தான் நம்ம கோழி குஞ்சை கொட்டாயிலேருந்து வெளியாக இருக்கும். அது வரைக்கும் அடைச்சி தான் இருக்கும். அப்போ அது வரைக்கும் அதோட தாய் கோழிக்கிட்ட விடுறது? தாய் கோழிட்ட விட மாட்டோம், அது தனியாகவே தான் வச்சு பராமரிக்க பிரித்து எடுத்துருவோம் கொஞ்சம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் ஆமாம், ஒரே நேரத்தில் பொறிக்க வைக்கிறது. ஒரே நேரத்தில் போட்டால் நமக்கு ஊசி போடுறதுக்கு நமக்கு ஒரே நேரத்தில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நாட்டுக்கோழிக்கும் போது ஒவ்வொரு கோழிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து முட்டையிடும். இப்போ அந்த இடையிலலாம் முட்டையிடுது அப்படின்னாக்கா அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது முட்டை அது விற்றுடும் சார். ஒரு முட்டை வந்து 15 ரூபா 10 ரூபான்னு விற்றுடும். இப்போ உங்கள்கிட்ட இப்போ இந்த 1000 கோழி இருக்குதுப்பா. இப்போ இன்னும் 2-3 மாதங்களில் விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அது மொத்தமாக கொடுத்துட்றதா அல்லது வெளியில் வியாபாரிகள் வந்து வாங்கிக்கிறாங்களா? இல்லை அது கல்யாணம் காது இப்போ பூஜைகள் கல்யாணம் எல்லாத்துக்கும் வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ இதுக்கு என்ன ரேட்டுன்னு இப்போ கொடுக்குறீங்க? 500 கொடுக்குறோம் கிலோ. இங்கே பண்ணையில் வந்து கிலோ 500. வெளியில் நீங்கள் வந்து சந்தைக்கெல்லாம் கொண்டு போய் விற்கிறது இல்லை, சந்தை கொண்டு வந்தோம். இப்போ இதுக்கு வெளியிலேருந்து என்ன மாதிரியான தீவனங்கள், இந்த கோழி கழிவு இந்த மாதிரியான தீவனம்? மீன் கழிவு கொண்டு கொடுப்பேன். அது மாதிரி இது இந்த கோசா முட்டை தீவனங்கள், உருளைக்கிழங்கு சந்தையில் உள்ளது கொண்டாந்து போடுவோம், சாப்பிடும். காய்கறி கழிவு. இப்போ இது எவ்வளோ காலத்தில் அது வந்து விற்பனைக்கு வரும்? உற்பத்தி ஆகி எவ்வளோ காலத்தில் விற்பனை? குஞ்சு பொறிச்சு ஒரு 6 மாதத்துல நம்ம விற்பனைக்கு வரும். 1.5 கிலோ வரும். 1.5 காலத்தில். ஆமாம், அதுக்கு பிறகு விற்கணும். இப்போ இதில் வந்து இப்போ இதில் விவசாயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தோப்பு விவசாயம் நம்ம தென்னை வச்சுருக்கிறோம். வேறு எதுவும் கிடையாது, தென்னை மட்டும்தான். இது வந்து கோழிக்காக இது தென்னைக்காக நம்ம கோழி வளர்க்குறோம். தென்னைக்காக கோழி நம்ம வந்து இயற்கையாக ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம தென்னை வளர்க்குறோம். அது உரம் போடக்கூடாதுன்றதுக்காக இதை நம்ம வளர்க்குறோம். இப்போ இதில் வருவாய்ங்கிறது உங்கள் குடும்பத்துக்கான ஓரளவு வருவாய் கிடைக்குதா? கோழி வளர்ப்பு நல்ல வருமானம் கிடைக்குதுங்க. இப்போ வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ குறைஞ்சது எவ்வளோ கிடைக்கும்? குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகுதுங்களா, நமக்கு அதிகமாக ஒரு 3 லட்சம் கிடைக்குது செலவு போக. இதோட ஒட்டி வந்து இப்போ மீன் வளர்ப்பு இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீ அந்த முயற்சி நாங்கள் வளர்த்தா அது சரியாக இல்லை, குளத்துக்கு விட்டுட்டோம். மீன் கோழி நல்லா இருக்குது. இப்போ இதுக்கான தனியாக வந்து கொட்டகை அந்த மாதிரி எல்லாம் அது ரொம்ப ரூபா செலவு பண்ணி தேவையில்லைங்க. அது மாதிரி செலவு பண்ணக்கூடாது. நார்மலாக செலவு பண்ணி நார்மலாக நம்ம இது பண்ணி இப்போ இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீ என்ன சொல்கிறேன் சொல்ல நினைக்கிறேன்? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய கொட்டாயை பெரிய முதலீடு போடுற மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன கொட்டாயை போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இப்போ அப்புறம் நம்ம பெருசாக நம்ம சம்பாதிச்சு போது பெரிய கொட்டாயை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயே பெரிய முதலீடு போட்டு நஷ்டப்படக்கூடாது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.